தமிழகத்தில் இரவோடு இரவாக தேர்தலை ரத்து செய்ய போகிறது தேர்தல் ஆணையம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. 542 தொகுதிகளுக்கான ஒரே கட்ட மற்றும் பல கட்ட தேர்தல்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து நடைபெறுகிறது. தமிழகம், ஆந்திர பிரதேசம், புதுவை மாநிலம், கேரளா மாநிலம், கர்நாடகா மாநிலத்தின் சில தொகுதிகள், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெலங்கானா மாநிலத்தின் சில தொகுதிகள் என கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தல் பார்த்தீங்கன்னா முற்றிலும் ரத்து செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு மாநிலத்திற்கு கிட்டத்தட்ட 2-3 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா கூடுதலா ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. எந்த காரணத்திற்காக தேர்தலை ரத்து செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா பணப்பட்டுவாடா அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தை பாத்தீங்கன்னா முன்னிறுத்தி தேர்தலில் பாத்தீங்கன்னா ரத்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 39 தொகுதிகளில் பாத்தீங்கன்னா தேர்தல் நடைபெற போகுது. அந்த 39 தொகுதிகளுக்கான தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக ஒரு புறமும் சரி, அதிமுக ஒரு புறமும் சரி, எந்த ஒரு கட்சி தேர்தலில் வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையில தான் இரவோடு இரவாக சில விதமான தொகுதிகளில் ஓகேங்களா. இப்ப குறிப்பா நம்முடைய தமிழகத்துல பாத்தீங்கன்னா வேலூர் தொகுதியாக இருக்கட்டும், அதே போல வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, ராமநாதபுரம் தொகுதி, தேனி தொகுதி, கோயம்புத்தூர் தொகுதி, கரூர் தொகுதி போன்ற பல்வேறு விதமான தொகுதிகளில் பாத்தீங்கன்னா தேர்தல் அப்படின்றது ரத்து செய்யப்பட வேண்டும். தொடர்ந்து ஓவரா புகார்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிக புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வரைவு செய்து அதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடையேயும் இந்த தொகுதிகளை எல்லா இடங்கள்லையும் ஒரு குறிப்பிட்ட 50% மேற்பட்ட பணப்பட்டுவாடா செய்தார்கள் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த தொகுதியில தைரியமாக தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் ரத்து செய்யலாம். இடைத்தேர்தல் போன்ற விஷயங்களா இருந்துச்சுன்னா நம்முடைய தமிழக தேர்தல் ஆணையமே பாத்தீங்கன்னா ரத்து செய்யலாம். ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தேர்தலை ரத்து செய்ய வேண்டிய ஒரு சூழல்ல எந்த கட்சி மாறப்போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு சூழ்நிலையில தான் இரவோடு இரவாக தேர்தலை ரத்து செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு தேர்தல் ஆணையம் தள்ளப்பட்டு இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. உண்மையில 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் யாருக்கு எப்பேற்பட்ட ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. மறக்காம நம்முடைய அரசியல் பார்வை அப்படின்ற சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. இது போல நிறைய விதமான தேர்தல் தொடர்பான காணொளிகள்ல அடுத்தடுத்து சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.